ஹாய் செல்லக்குட்டீஸ், அன்யாசியோ. நான் உங்கள் மிகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிமின் எஃப்எஃப் என்னை மாற்றும் காதலை பார்ட் 22 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 22க்கு போகிறது முன்னாடி பார்ட் 21ல் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா. பார்ட் 21ல் வந்து என்ன நடந்திருக்கும், நீங்கள் வந்து உங்களுக்கு ஜிம்மினும் லின்னும் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி யாரோ வந்து ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லி பம்பியும் நீங்களும் வந்து அவர் கொடுத்த அட்ரஸில் போய் பார்க்கலான்னு போகிறீங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொட்டத்தலையன் சிக்க அவனை பிடிச்சி 4 மாற்றி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வந்து சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் ஜிமின் தான். ஜிமின் டீனா கூட சேர்ந்துட்டு உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுறாரு, ஏமாத்துறாரு. உங்களை கல்யாணம் பண்ணதே வந்து உங்கள் கம்பெனியை வந்து அடைஞ்சு ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஆட்டையை போடாதான் அப்படின்னு சொல்லி அந்த சொட்டத்தலைன்னு சொல்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தால் டீனா கூட வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஷோஃபா மேலே வந்து ஜிமின் விழுந்து கிடப்பானா, அதை வந்து பார்த்துட்டு யூனா வந்து கத்தி முடிச்சு செஞ்சுட்டு இந்த பக்கம் டீனாவை வந்து என்ன ஏதுன்னு கேட்கலான்னு திரும்பினா ஆள் வந்து எஸ்கேப் ஆகிடா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, இதுங்களை விட்டுட்டு நம்ம அவனை தேடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சொட்டத்தலையில் ஒருத்தன் அடித்து போட்டிருப்பான் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக டே தான் அப்படின்னு சொல்லி அவள் கன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஸோ அதனால் டேயூட்ட கேட்டால், நம்ம இத்தனை நாள் பாவமாக அவட்ட வந்து பேசிகிட்டு இருந்தோம் செஞ்சோம், இதுக்கப்புறம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குவோம் அப்படின்னு டேயூ கிட்ட போயிட்டு எக்ஸ் ஆஃபீஸ் போய் அவட்ட வந்து மிரட்டி கேட்குறான், என்ன ஆச்சு, எங்கே இருக்கான் அவன், ஃபோனை குடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண டேயோட காலை மட்டும் அட்டன் பண்ணிடுறான். அதுவே பார்த்திங்கன்னா செம்ம காண்டாகுது யூனாக்கு. இத்தனை நாள் நம்ம வந்து ஃபோன் பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம், இவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்கோம், ஒரு வாட்டி கூட வந்து பிக் பண்ணி பேசலை செய்யல, இவள் கால் பண்ணதை அட்டன் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, இவள் வந்து டேயு வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே வந்து டேயுவையும் இழுத்துட்டு அவள் கிளம்பிடுறா டேயுங்க வீட்டுக்கு. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா டேயுங்க வந்து இருக்க, டேயுவை பிடிச்சி நல்லா வந்து திட்டிக்கிட்டு இருக்கா. உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டேனா ஜிமின் கூட நான் சேரணும்னு, உன் ஹெல்ப்பை நான் கேட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் உனக்கு, என் ஃப்ரெண்டை என்கிட்ட வந்து பிரிக்க பார்த்துருக்கா, உன்கிட்ட நான் கேட்டேனா ஜிமின் கூட சேரணும்னு சொல்லி அவள் கூட சண்டைக்கு அப்படியே போகிறா யூனா. டே வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறான், யூனா சொல்கிறது கேளுடா, வேணாம் அப்படின்னு சொல்ல, நீ விடு, எனக்கு அவளை கொல்ல மாட்டேன், ஹவு டேர் யூ அப்படின்னு கத்த, யூனா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி டே கத்த, யூனா வந்து டேயை தள்ளி விடுறா. ஓ, நான் ஏன் அவட்ட கோவப்படணும், நீ தானே எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, ஏண்டா அவள் சொன்னால் உன்னால் எப்படி இப்படி இருக்க முடியுது, அவள் கால் பண்ணதும் அட்டன் பண்ணிட்டல, ஒரு மெசேஜ் ஒரு கால் பண்ணியாடா அப்படின்னு, இத்தனை வருஷத்தில் என்னை புரிஞ்சு இருந்திருப்பியா, எப்படிடா உன்னால் முடிஞ்சது, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்க, டே அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபேஸை கையால் மூடிட்டு அலறான். சாரி பிஎம், எல்லாம் ஏன் தப்பு தான், நான் தான் ஐடியா கொடுத்தேன். நீ பேசாத, இனி என் மூஞ்சிலே முழிக்காத, கெட் லாஸ், நீயும் தான், உனக்கும் இத்தனை நாள் பேசாமல் இருந்துட்டல, இன்னும் அப்படியே இரு, என் பக்கம் கூட தலை வைக்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வெளியே போக பார்க்க, டே அப்போ தான் உங்கள் கையை பிடிக்கிறாரு. சாரிடா, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. நான் ஏன்டா புரிஞ்சுக்கணும், நான் ஏன் முடியாது, நானும் தாண்டா கஷ்டப்பட்டேன், வெளியே கூட போல தெரியுமா, வீட்டுக்குள்ளேயே கிடந்தேன், கையை விடு, எல்லாரும் என்னை சுற்றி துரோகிங்களாக இருக்கீங்க, இனி என் மூஞ்சில் முடிக்காத டே, அவ்வளோதான், இனிமேல் நமக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, கெட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் ஈவினிங் அங்கே இங்கேன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுதுட்டு காரில் டேவை நினச்சி சுற்றிட்டு ஈவினிங் கிட்டத்தட்ட நைட் டைம் வீட்டுக்கு போகிறீங்க. உள்ளே என்டரானா ஜிம்மின் லிவிங் ரூமில் டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். பக்கத்தில் லின் வந்து நின்றுட்டுருக்கா. நீங்கள் காரை நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறீங்க டென்ஷனாக. கதவை திறந்துட்டு உள்ளே போக ஜிம்மின் லிவிங் ரூமில் உட்காந்துட்ருக்கான். அதை கவனிக்காமல் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போக ஜிம்மின் உட்காந்துட்ருக்கானா, நில்லுடி அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்களும் லைட்டாக திடீர்னு சவுண்ட் கேட்கவும் ஜர்க் ஆகி நிற்கிறீங்க. திரும்பினா ஜிம்மின் கோவமாக யூனா பார்த்து நின்றுட்டுருக்கான். என்னாச்சு, இங்கே என்ன பண்ணுற ஜிம்மின் அப்படின்னு கேட்க, இது என்ன அப்படின்னு உங்ககிட்ட எதையோ தூக்கி போடுறான். என்னதுன்னு எடுத்து பார்க்குறீங்க, பாஸ்போர்ட் அண்ட் விசா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, அது வீட்டுக்கு வந்திருக்கும். அதை பார்த்ததும் ஜிம்மின் செம்ம கோவத்தில் இருக்கான். ஜிம்மின், இதை எடுத்து வச்சுருக்கா, அதுவும் ஒர்க்கிங் விசா அப்படின்னு லின்ட்டு கேட்க, தெரியலையே, இருடா அவள் வந்ததும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்கிறான். வரட்டும், ஒரு வேளை அன்றைக்கி நான்
என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது என் கூடவே நீ இருப்பியான்னு கேட்டப்போ அப்போ கூட ஏதோ யோசிச்சுட்டு நின்னாலே தவிர என்கிட்ட ஆன்சர் பண்ணவே இல்லை. ஒருவேளை அதனால தான் இருக்குமோ, என்னை விட்டு போயிடுவேன்னு எப்படி சொல்கிறது முடிச்சுட்டு நின்னாலோ அப்படின்னு ஜிமின் யோசிக்க, அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஸ்கிப் பண்ணா இங்கே வந்து ஜிமின் கத்திகிட்ருக்கான். சொல்லுடி என்ன இது அப்படின்னு கேட்க, எனக்கு ஸ்டேட்ஸில் ஒரு கம்பெனியில் ஆஃபர் வந்திருக்கு, அதான் நான் அங்கே போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட யூனா சொல்ல, ஜிமின் பார்க்குறான். செம்ம கோவமாக கையை இறுக்கி மூடிட்டு, ஏன் உனக்கு இங்கே என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, இல்லை ஜிமின், இதை நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதனால தான் எனக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்கா, என் ஒர்க்குக்கோ என் ப்ரெசன்ஸ்க்கோ எதுக்கும் இல்லைல்ல. எனக்கு வேல்யூ இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்கணும், எங்கே என்ன இது பண்ணுறாங்களோ அங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறான். ஜிமின் கோவமாக யூனா நின்றுட்டுருக்கா, பக்கத்தில் போகிறான். யூனாவும் பார்க்குறா சோகமாக ஜிமினை. பக்கத்தில் போயிட்டு ஜிமின் அப்படியே, ஓகே யுவர் விஷ், எங்கே போகணும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி அவன் ரூமுக்கு போயிடுறான். யூனா அப்படியே அவனையே பார்க்குறா. அப்போ தான் மைண்டில் நினைக்கிறா, ஏன் ஜிமின் என்ன போகாதன்னு சொல்ல மாட்டியா, அவ்வளோதான் இல்லை அதானே, எப்படி சொல்லுவேன், உனக்கு தான் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு, இனி நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூனா மைண்டில் நினச்சிட்ருக்கான். அங்கே அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் இருக்கா. ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் பேசிக்கிறாங்க. அதில் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து, யூனா மேம் விஷயம் தெரியுமா, ஜிமின் நம்ம கம்பெனி ஷேர்ஸை மீதி இருக்க பார்ட்னர் கம்பெனிஸ்க்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்ல, என்ன என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் இருக்காது, அது எப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஷேர் செக் பண்ணுங்கள் மேம், நம்மகிட்ட எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஓசியில் ஜிமின் கம்பெனிக்கு நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. வாட், ஆமாம், ஏன் என்னாச்சு, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்க, தெரில மேம் அப்படிங்கிறாரு. ஷிட், இப்படி பண்ணால் எவ்வளோ பெரிய லாஸ் நமக்கு, ஜிமின் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேம் அவர் கம்பெனியில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். அவன் கம்பெனியில் இருப்பானா, சரின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க அவனை பார்க்க. அப்போ தான் டேயூ ஆப்போசிட்டில் வரா. பிஎம் ப்ளீஸ் ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கிறதுனால கண்டுக்காமல் போயிடுறா யூனா. நேராக ஜிமின் ஆஃபீஸ் போயிட்டு அவன் கம்பெனி போகிறீங்க, அங்கே அவன் இல்லை, எங்கே அவன் அப்படின்னு கேட்க, சார் மீட்டிங் ரூமில் இருக்கார் கிளைண்ட்ஸோட அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் செம்ம காண்டில் இருக்கீங்க, உள்ளே போகிறீங்க. எல்லோரும் மேம் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஏய் அப்படின்னு ஒரு சவுண்ட் தான். எல்லாம் அப்படியே அமைதியாகிட்டாங்க. மீட்டிங் ரூம் உள்ளே போக ஜிமின் அவனோட கிளைண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். யூனா சடனாக உள்ளே வந்ததும் ஜிமின் கன்ஃபியூசிங்காக நிற்கிறான். யூனா அவன் பார்க்கவே கோவத்தில் இருக்கா அப்படின்னு ஜிமின் புரிஞ்சுட்டு, யூனா வாட் தி ஹெல், இப்படியா மீட்டிங் ரூம்குள்ளே வருவேன் அப்படின்னு கேட்க, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு யூனா கூப்பிட்றான். மீட்டிங் போயிட்டுருக்கு, நீ கேபினில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். யூனாவும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஜிமின் ஐ நீட் எக்ஸ்ப்ளனேஷன், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்ன நீ பண்ணியிருக்க தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறேன்ல கிளைண்ட்ஸ் இருக்காங்க போ அப்படின்னு ஜிமினும் பல்ல கடிச்சிட்டு சொல்ல, ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் ஃபக்கிங் கிளைண்ட்ஸ், ஜிமின் ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்க, உங்கள் எல்லாருக்கும் லாபம் வரும், கடைசி வர என் அப்பாவை எல்லாம் சேர்ந்து ஏமாற்றிட்டீங்கல்ல, நான் அவன் சொன்னப்போ கூட நம்புறடா, ஜிமின் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னேன், ஆனால் இப்போ நம்புகிறேன், இதுக்கு தான் என்னை மேரேஜ் பண்ணல, கேட்டுருந்தா எங்கள் அப்பா அதை எழுதி கொடுத்துருப்பாரு, ஏன்டா இப்படி பண்ண அந்த டீனா கூட சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்ல, ஜிமின் கோபத்தில் ஸ்டாப் இட் யூ டேட் அப்படின்னு கையை ஓங்குறான் அடிக்க. அப்போ தான் யூனா பார்க்குறா ஜிமின் கையில் அடிப்பட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கத. லின் வந்து கூப்பிட்றா, வா யூனா ப்ளீஸ் வெளியே, ஜிமின் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்ல, அடிடா அடி, ஏன் கையை ஓங்குனதோட நிப்பாட்டிட்டேன், உன்னை நம்பினதுக்கு என் அப்பா மட்டும் இல்லை என்னையும் ஏமாத்துறாடா, காதல் அது இது, எதுக்கு இவ்வளோ வேஷம் போட்ட, என்ன ஏன்டா இவ்வளோ வெறுக்கிற, நான் அப்படி என்ன பண்ண உனக்கு, சி அப்படின்னு யூனா அலற முட்டி போட்டு. ஜிமின் இந்த பக்கம் யூனா அலறதை பார்த்துட்டு பேசுகிறத கேட்டுட்டு அமைதியாக நிற்கிறான், எதுவும் பேசலை. யூனா அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு எந்திரிக்கிறான். உன்னையும் உன் சொத்த பார்ட்னர் கம்பெனியும் சும்மா விட மாட்டேடா
அப்படின்னு ஜிமினை வந்து மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு யூனா கிளம்புறான். நான் சொல்கிறது கேளு, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு யூனா கையை ஜிமின் பிடிக்க, சி என்னை தொடாத, நீ தொட்டாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது அப்படின்னு யூனா சொல்கிறா. ஜிமின் அங்கே மீட்டிங் ஹாலில் இருந்த எல்லாரையும் பார்க்குறான். அவனுக்கு அழுகையாக வருது. ப்ளீஸ் டி, நான் சொல்கிறத கேளு, நீ அந்த டீனா பேச்சை கேட்டு தானே இவ்வளவும் பண்ண, இனி உன்னை நம்ப வேணும் கனவுலையும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையை உதறிட்டு வெளியே போக, அப்போ தான் பெர்ம்கிட்ட இருந்து யூனாவுக்கு கால் வருது. பெர்ம்யூ ஃபோனில் பிஎம் சீக்கிரம் ஆஃபீஸ் வாங்க, இங்கே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு கேட்டால் பிஎம் இங்கே நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க பிஎம், இப்போ தான் நிறைய பேருக்கு மெயில் போயிட்டுருக்கு பிஎம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம டீமில் கூட நிறைய பேர் பிஎம், டேயுவை கூட ஃபயர் பண்ணிட்டாங்க பிஎம் சொல்கிறான். யூனா அப்படி திரும்பி பார்க்குற ஜிமினை. ஜிமின் ஸ்டில் அங்கேயே கண்ணில் தண்ணியோடு அப்படி நிற்க, என்னடா பண்ணி வச்சுருக்க, சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம ஏன் விருப்பம் கூட கேட்காம உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சதே, நாளை பின்ன ஃப்யூச்சரில் என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறவன் பணத்தாசை பிடிச்சவனா இருந்தா என்னையும் என் கம்பெனியும் அழிச்சிடக்கூடாது, கடைசி வர எங்கள் அப்பாவை நம்பி இந்த ஒர்க்கர் ஸ்டாஃப் நல்லா இருக்கணும் தாண்டா உன்கிட்ட கொடுத்தாரு, இப்படி மொத்தமாக அழிச்சிட்டே அப்படின்னு யூனா சொல்கிறா. அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க, ஐ ஸ்வேர் ஜிமின், உனக்கு கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இருக்க எல்லா கிளைண்ட்ஸ் முன்னாடி ஜிமின் அப்படியே திட்டிட்டு யூனா போயிடுறா. ஜிமின் இந்த பக்கம் ஏதோ உடம்பை விட்டு உயிர் வெளியே போன மாதிரி சேரில் உட்கார்றான். லின் யூனா பின்னாடியே போனவ அவளை காம் டவுன் பண்ண திரும்பி வரா மீட்டிங் ரூமில். மீட்டிங் ரூமில் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை ஜிமினை தவிர. ஜிமின்னு கூப்பிட்டுட்டு உள்ளே வரா. ஜிமின் பார்த்திங்கன்னா சாரிடி, நான் வேணுமே பண்ணல அப்படின்னு டேபிளில் படுத்துட்டு அலறான். ஜிமின், ஐ நோ இது எதுவும் முன்னதில்லை, உன் தப்பு இல்லைடா, அழாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, எப்படி பேசிட்டு போகிறா பாரு, நான் காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துட்டேன்னு சொல்கிறான். நான் அவளை உண்மையாகவே லவ் பண்ணுறேன், என்னால் முடியல, அப்படி நெஞ்செல்லாம் வலிக்குதுடி அப்படின்னு சொல்லி அழறான் ஜிமின். எல்லாம் ஏன் தப்பு தான், நான் அதை பண்ணியிருக்கக்கூடாது, நான் வேறு சொல்யூஷன் பார்த்துருக்கணும், எனக்கு பிஸ்னஸ் ரன் பண்ண தகுதியே இல்லை, நான் எப்படி அவங்க அப்பா முகத்தில் முழிப்பேன், இதில் உன் தப்பு இல்லைடா, நீ என்ன பண்ணுவ, உன் பார்ட்னர் சொன்ன த்ரெட்டன் பண்ண தானே, நோ அதை நான் சொல்லி இது பண்ணவே கூடாது, எத்தனை பேர் என்னால் கஷ்டப்படுறாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் அப்படின்னு சொல்லி ஜிமின் அலறான். டேய் அப்படிலாம் பேசாத ப்ளீஸ், இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லின் சொல்ல, அப்போ தான் கரெக்டாக வேங் வந்து உள்ளே வராரு. ஜிமினா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே உள்ளே வர, ஜிமின் அப்படியே வேங்கை பார்த்ததும் அவனால் முடியல, ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். மிஸ் யூ வேங், ரியலி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண, சரி இதுக்கெலாம் டைம் இல்லை, ஃபர்ஸ்ட் நீ பண்ண மிஸ்ஸை கிளியர் பண்ணும் வா அப்படின்னு சொல்லி வேங் சொல்கிறாரு. ஜிமினும் கண்ணை துடைச்சிட்டு எங்கன்னு வேங் பின்னாடி போயிட்டு கேட்க, லாயரை பார்த்து யூனா அப்பாவுக்கு கம்பெனி யூனா தான் சிஇஓன்னு பேப்பர்ஸில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்ல, நோ அப்படி பண்ணால் டீனா ஏதாச்சும் பண்ணுவா, யூனாக்கு ஏதாச்சும் கஷ்டம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறான். டீனா எதுவும் பண்ண மாட்டான், நான் எல்லாம் பண்ணிட்டேன், அவங்க கம்பெனிஸோட பாண்ட் பிரேக் பண்ணவும் நாங்கள் இது பண்ணிட்டோம், அவன் மேலே மற்ற எல்லா கம்பெனி மேலேயும் கேஸ் போட்டிருக்கோம், ஸோ டோன்ட் வரி, இன்னும் அவங்க நம்மளை ஏமாத்தின வருஷத்துக்கு நஷ்டீடா இன்னும் சில வருஷம் நமக்கு தான் அவங்க கம்பெனியில் இருந்த ப்ராடக்ட்ஸ் வரணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு வேங் சொல்கிறாரு. ஸோ நீ அதை பற்றி கவலைப்படாத, இப்போது யூனா கம்பெனி இஷ்யூவை தான் இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணணும் சொல்லி வேங் கூட்டிகிட்டு போகிறாரு. நேராக ஜிமினும் போயிட்டு வேங் சொன்ன மாதிரி லாயரை பார்த்து சைன் போடுறான். இப்போ அஃபிஷியலாக யூனா சைன் போட்டால் எக்ஸெண்டஸ்க்கு யூனா தான் சிஇஓ ஆகிடுவா. நேராக பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு யூனாட்ட அவள் ஆஃபீஸ்க்கு போக, அங்கே யூனா செம்ம டென்ஷனில் இருக்கா. அங்கே நிறையா ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ்னு ஜிமின் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. யூனா அங்கே போயிட்டு எல்லாரையும் பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. யாரும் கவலைப்படாதீங்க, இங்கே யாருக்கும் வேலை போகலை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்லி என்ன நான் பண்ணுறது, புது சிஇஓ இப்படி பண்ணிட்டாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. பார்க்குறீங்க. அப்போ தான் அந்த டைமுக்கு ஜிமின் வேங் லின்லாம் வராங்க. எல்லோரும் கூட்டமாக ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு நிற்க ஜிமின் வரான் ஓடி. இந்த பக்கம் இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு டீனா அப்புறம் அந்த மீதி எட்டப்பன்ஸ் எல்லாம் வரானுங்க, பார்ட்னர் கம்பெனிஸ். அவனுங்களும் வர அவனுங்க மேலே கேஸ் போட்டிருந்ததுனால ஜிமின் மேலே செம்ம கோவத்தில் இருக்கானுங்க. யூனா பார்க்குறா ஜிமின் வரதையும்.
அவங்களும் சேம் டைம் அங்கே வர்றதை பார்த்துட்டு ஜிமின் அப்படியே அந்த பேப்பர்ஸோடு ஓடி வந்துட்டு யூனா இந்தா உன் கம்பெனி உனக்கே தரோம், நீ தான் இனிமேல் CEO, நீ முடிவு எடுக்கலாம், நீ அந்த ஃபைலிங்கை கூட கேன்சல் பண்ணலாம் சொல்ல யூனா பார்க்குறா ஜிமின் கையில் இருக்க பேப்பர்ஸை. என்ன பிச்சை போடுறியா இல்லை நல்ல விஷயம் போடுறியா அகைன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. யூனா சீரியஸ்லி அப்படிலாம் இல்லடி, அப்படிலாம் இல்லாமல் தான் உன் கூட்டாளிங்களாம் உனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்ல ஜிமின் திரும்பி பார்க்குறான். டீனாவும் அந்த 3 பேரும் இருக்காங்க. எனக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரியாதுடி, நான் ஏன் டீனா சொன்னதை கேட்டேன்னா டீனா என்னை என் கம்பெனி நாசமாக்கணும்னு சொன்னான், அதான் இப்படி பண்ணேன். ஓ, நீ உன் கம்பெனி நல்லா இருக்கணும்னு நினச்ச இந்த கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, வெக்கமாக இல்லை? இப்போ பெரிய இவனாட்டும் இதை கொண்டு வந்து கொடுத்தா நாங்கள் நம்பிடுவோமா? ஐயோ யூனா சத்தியமாக சொல்கிறேன், நான் சொல்கிறத நம்பு ப்ளீஸ், நான் வேணும்னே அப்படி பண்ணலடி. அப்போ சரி, இந்த பாண்டில் நான் சைன் பண்ணலை, நீ கொடுத்த எனக்கு இந்த கம்பெனி வேணாம், ஆனால் இனிமேலும் உன்னோட இந்த நடிப்பை நான் நம்ப மாட்டேன். ஐயோ யூனா ப்ளீஸ், நான் நடிக்கலடி. ஓ அப்படியா, ஓகே, அப்போது இதில் சைன் பண்ண அப்படின்னு யூனா ஒரு பாண்ட் பேப்பர்ஸை ஜிமின்கிட்ட கொடுக்க ஜிமின் பார்க்குறான். இது என்ன பாண்ட் பேப்பர்ஸ்னால் அவங்க மேரேஜுக்கு முன்னாடி யூனாவுக்கு கொடுத்த ப்ரீ டைவர்ஸ் பேப்பர்ஸ். நீ வச்சுருக்க பாண்டில் எனக்கும் உனக்கும் மேரேஜ் ஆனதால தான் உனக்கு இந்த கம்பெனிக்கு CEO ஆகிற உரிமை இல்லை ஓனர் ஆகிற உரிமை இருக்குன்னு போட்டிருக்குல்ல, அப்போ நமக்குள்ளே இருக்க இந்த பாண்டால் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த பாண்டை உடைக்கிறேன். உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் போகட்டும். அப்புறம் நீ கொடுத்து இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனி என் கைக்கு வரும், குடி சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. உண்மையாகவே நீ எங்களுக்கு வேணும்னே துரோகம் பண்ணல, ஷேர்ஸை நீ மனசார பிரித்து கொடுக்கல அப்படிங்கிறது உண்மைனா இதில் சைன் பண்ண அப்படின்னு சொல்கிறா. ஜிமின் பார்க்குறான். ஏய் என்னடி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு ஜிமின் கேட்க, வேறு என்ன பண்ணணும், நீ பண்ண காரியத்துக்கு எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல ஜிமின், அவ்வளோ வெறுப்பு வருது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் டேயும் அங்கே வரான். டேயும் கிட்ட வந்து கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ஆஃபீஸில் பிரச்சனை போகுதுன்னு. டேயும் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஏய் யூனா என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, ஏய் உன்னை யார் இங்கே வர சொன்னா, நீ யார், நீ எதுக்கு உள்ளே வர அப்படின்னு யூனா டேங்கிட்ட சண்டை போட, ஜிமின் ஏய் யூனா டேட்டை ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜிமின் இது பண்ணுறா. வாயை மூடுங்கடா 2 பேரும், தயவு செஞ்சு என் லைஃப்லேருந்து போயிடுங்க, இனி உங்கள் முகத்தில் முழிக்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி யூனா அழுக. ஜிமின் பார்த்துட்டு, ஓகே செலிபிரிட்டிஸ், யூனா வந்து இப்படி கேட்டதுக்கு ஜிமினோட டிசிஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாமா? ஓகே, டாட்டா பாய், டேக் கேர், அன்யாங். மறக்காமல் ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த பார்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரியில் உங்களுக்கு என்ன பிடிச்சதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, டாட்டா பை பை, டேக் கேர், அன்யாங்.